ஜெயம் ரவி அணியினர் என்ன மாதிரி ஒரு திட்டம் போடுவாங்க அப்படிங்கிறது வந்து ஜெயம் ரவிக்கு தவிர வேறு யாருக்குமே தெரியாது. என்ன நடுவில் என்னமோ பண்றாரு நந்தா, கோடு கிழிக்கிறாரா, கிணறு வெட்டுற மாதிரி இருக்குது. அந்த பேட்டை போட்டு பிச்சில் குத்துன்னு குத்துறாரு. தண்ணி கிண்ணி வந்துட போது பூமியில இருந்து. சுகுமார் ஆச்சரியமா இருக்குது, ஒரு 3 பால் ரொம்ப கரெக்டா போட்டாரு. நீ ஃபுல்லா தூங்கவே மாட்டான் அவன். இந்த பக்கம் சோனா வந்து ஹலோ ஹலோ வால்யூம் ஹலோ right arm over, 5 to go. Right arm round the sticks, 5 to go. Easy. அடுத்த பந்து ஜெயம் ரவி நந்தாவுக்கு. சொர்ணமாலியா இங்க வந்து விதவிதமா போத்திட்டே இருக்கிறாங்க. ஹலோ கேமரா வைங்க, கேமரா வைங்க. சொர்ணமாலியா வந்து எங்க கூட இருக்க சொன்னா தூர்தர்ஷன். அடுத்த பந்து ஜெயம் ரவி. ഹലോ സിയ KSMന്റെ വോളിയം വൈ പുറത്തേക്കുള്ളത്. ஜெயம் ரவி அவர்கள் ரொம்ப தமாசா எல்லாரும் அவுட் பண்ணிருக்காரு. என்ன விஷயம் தெரியல, பேசி வச்சுன்னு போடுறாங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஓகே சொர்ணமாலியா, இந்த மேட்ச் நம்ம எதுக்கு பண்றோம்? ஹலோ, அனைத்து வீரர்களும் சுத்தி வரவும். நம்மளுடைய ஸ்டார்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு விளையாடுறாங்கன்னா அது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்ல ஒரு காஸ்க்காக. எவ்வளவு காசு? அது நான் சொல்றேன், அப்புறமா சொல்றேன். கிரீன் பீஸ், வெறும் பச்சை பட்டாணி இல்லைங்க. கிரீன் பீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க வந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா என்வாயரன்மெண்டல் இஷ்யூஸ், முக்கியமா இப்போ வந்து நம்ம இருக்கிற ஒரு ஊரு மெட்ராஸ்ல எப்ப பார்த்தாலும் வெயிலா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா இன்னும் ஒரு செவரல் இயர்ஸ் கழிச்சு இந்த வெயிலே இல்லாம போயிடலாம். ஸோ அந்த மாதிரி மாண்புமிகு அமைச்சர் திரு ஆற்காடு வீராசாமி அவர்கள், அவரை வரவேற்கலாமா? வரவேற்கலாமே. ஓகே. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது நீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பெருமை. ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணத்துக்காக, நல்ல ஒரு காரணத்துக்காக நம்மளுடைய ஸ்டார்ஸ் எல்லாம் இன்னைக்கு இணைந்து இந்த கிரிக்கெட் மேட்ச் நடத்துறாங்க. இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க. நம்ம ராஜ் டிவி இந்த நிகழ்ச்சியை நடத்துவதாக கேள்விப்பட்டு இதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு
என்னிடத்தில் முதல்ல வந்தார்கள். அதற்கான ஏற்பாடுகளை செய்து தந்தேன். ஒரு 10 நிமிடமாவது வந்து இங்கே இந்த ஆட்டத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் ராஜ் டிவியிலே இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்ததிலிருந்து பார்த்து கொண்டிருந்தேன். உண்மையிலேயே இந்தியா பாகிஸ்தான் விளையாடுகின்ற போது இருக்கின்ற அந்த ஆர்வத்தை விட நம்முடைய சினிமா ரசிகர்கள் மத்தியிலே நிறைய ஆர்வம் இருப்பதை பார்த்தேன். வெளியிலே உள்ளே இருப்பதைப் போல 4 மடங்கு கூட்டம் இருக்கிறது. நம்முடைய திரைப்பட கலைஞர்களும் மிகச்சிறந்த முறையில் இந்த கிரிக்கெட்டிலே கவனம் செலுத்தி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால், இங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அம்பையர் போல் ஒரு அம்பையர் இல்லை. உண்மையான கிரிக்கெட்டிலே எங்கு பார்த்தாலும் சூதாட்டம் நடக்கும். நல்ல வேளையாக இதில் எந்த சூதாட்டமும் இல்லை. ஆகவே இந்த ஆட்டம் அது ஏ டீமாக இருந்தாலும் பி டீமாக இருந்தாலும் கலையுலக நண்பர்கள் ஒரு நட்புணர்வோடு இந்த கிரிக்கெட்டை ஆடுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன். யார் வெற்றி பெற்றாலும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வெற்றி வாய்ப்பு இழந்தவர்களுக்கு அடுத்த முறை வெற்றி பெற என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். உங்களுக்கு கிரிக்கெட்ல எந்த அளவுக்கு ஆர்வம், அதாவது பார்க்கறது தெரியும், விளையாடி இருக்கீங்களா நீங்க? உங்களுடைய என்னை விட எங்களுடைய தலைவர் கலைஞருக்கு கிரிக்கெட் எந்த நாட்டில் நடைபெற்றாலும் அதிகமாக அதில் கவனம் செலுத்தி அந்த ஆட்டத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்தியா சில நேரங்களிலே தோற்று போகும்போது வருத்தப்படுவார்கள். அதே நேரத்தில் கிரிக்கெட் வீரர்கள் திறமையானவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காத போது அதை பார்த்து வருத்தப்படுவார்கள். என்னை பொறுத்தவரையிலே நான் பல ஆண்டுகளாக கிரிக்கெட் மேட்சை பார்த்து கொண்டிருக்கிறேன். நேரம் கிடைக்கும் போது இப்படிப்பட்ட மைதானங்களிலே வந்தும் பார்ப்பது என்னுடைய வாடிக்கை. இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு ஒரு நல்ல ஒரு காஸ்க்காக பண்ற இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்க எல்லாரையும் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும் உங்களுக்கு ஸ்டார்ஸ் எல்லாருடைய சார்பிலையும் நன்றி. ப்ளீஸ் என்ஜாய் தி மேட்ச். ஹலோ, பிரித்திவி அவர்களுக்கு நடு ஸ்டம்ப் எகிரி விட்டது. அதை பற்றி சொல்கிறதுக்காக பிரித்திவி அவங்க அப்பா பாண்டியராஜ் நீங்கள் வந்திருக்கார். சார் பாண்டியராஜ் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், எப்படி அவங்க பையன் எப்படி விளையாடுறாரு? Yeah, I'll speak more. யார் இது புதுசா கருப்பு கலர்ல ஒரு பிளேயர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு உள்ள போய் நின்னுருக்காரு? ஆடுறவங்க எல்லாம் கூட்டின்னு வர்றாரு.